வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சேனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறோம், ஆனால் வியூஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது, நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா தயவு செய்து போய் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வியூஸ் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பென்சிலால் வந்து சால்ட்ரிங் அயர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது பென்சிலை இவ்வளோ பெரிய சால்ட்ரிங் அயர்ன் பண்ண முடியுமான்ட்டு எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தா ரிசல்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பென்சிலை வச்சு சால்ட்ரிங் அயர்ன் மேக் பண்ணுறது எப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சால்ட்ரிங் அயர்ன் பண்ண ஒரு பென்சில் இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக ஒரு கேப் போட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து டாப் வரைக்கும் தான் நம்ம வந்து இதை சிவி எடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவும் சிவி எடுத்துடக்கூடாது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம எழுதுனா வந்து அந்த பென்சிலில் எழுத முடியும். இதை சீவும் போது கொஞ்சம் பார்த்து சீவுங்க. ஏன்னா நம்ம கத்தி யூஸ் பண்ணி சீவிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கையெல்லாம் கிழிக்கிற நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாகவும் சீவுங்க, கொஞ்சம் பார்த்தும் சீவுங்க. ஸோ பொறுமையாக சீவ சொல்கிறது எதுக்குன்னா உங்கள் கையும் கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த டிப்பு வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உடைய நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உடஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக மெதுவாக சீவ ஆரம்பித்தேன். ஸோ கரெக்டாக வந்து இது போல் வந்துடுச்சு. நீங்கள் மேலே இருக்க எல்லாத்தையுமே சீவி முடித்த உடனே அந்த இதுலேயும் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த கருப்பு கலரில் இருக்கும்ல, அதுலேயும் லைட்டாக வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதையும் லைட்டாக வந்து கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். ஸோ அது உடைய நிறைய வாய்ப்பு இருக்குது, அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ லைட்டாக பண்ணி அதை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது போல் க்ளீனாக ஆகிடும். அந்த பிளாக் மட்டும் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் டாப்பில் பார்த்தோன்னா நான் எப்படி லைட்டாக கட் பண்ணுறனோ டாப்பில் நீங்களும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒயர் சுற்ற போகிறோம். அது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் ஒயர் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ரெட் கலர் ஒயரை வந்து நான் டாப்பில் சுற்றிக்கிறேன். ஸோ நீங்களும் இப்படி வச்சாலும் ஓகே தான். மேலே நம்ம லைட்டாக கட் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ரெட் கலர் ஒயரை சுற்றிக்குங்க. நார்மலாக பாட்டமில் வந்து பிளாக் ஒயரை சுற்றிக்குங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா முறிக்குங்க. ஏன்னா இது கலந்துட்டு வர நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முறுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த ஒயர் கனெக்ஷனை முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளாக் அண்ட் ஒயரை பென்சிலோடு சேர்த்து நான் இப்போ எப்படி செலோ டேப் சுற்றுறனோ அதே மாதிரி நீங்களும் சுற்றிக்குங்க. ஏன்னா நம்ம சால்ட்ரிங் வைக்கும்போது அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த ஒயர் அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலோடு சேர்த்து வச்சு அந்த டேப்பை வந்து சுற்றிக்குங்க. கீழேயும் பாட்டம்லேயும் டாப் அண்ட் பாட்டமில் ரெண்டுலேயுமே சுற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு நடுவில் வேணாலும் இல்லை ஃபுல்லாக கூட அந்த பென்சில் ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து டேப் சுற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வியூஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, நோட்டிஃபிகேஷன் போகாத காரணத்தினால. ஸோ அதனால் ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா யூஎஸ்பி கேபிள் நம்மளுக்கு ஒன்று தேவை. ஸோ அது வந்து நார்மலாக வீணாக போன ஒயராக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ அந்த ஒயர் எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணிட்டு ஒரு பாதி நம்மளுக்கு தேவையில்லை. எந்த பாதினா நம்ம மொபைலில் மாட்டுவோம்ல, ஸோ அந்த பாதி நம்மளுக்கு தேவையில்லை. அடாப்டரில் மாட்டுற பாதி மட்டும் நம்மளுக்கு தேவை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் 2 கலரில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ எல்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ஒயரில் எப்படி வேணாலும் இருக்கலாம். நார்மலாக இதை பாதியாக பிச்சோன்னா மொத்தம் 4 கலர்லாம் உள்ளே இருக்கும். ஸோ ரெட்டு, பிளாக்கு, மிச்சம் 2 இருக்கும். ரெட்டு பிளாக்கு நீங்கள் அடிச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்க மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது. இந்த ரெட்டில் நம்ம நார்மலாக அந்த பென்சிலை கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த ரெட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பிளாக்கையே நெகட்டிவாக கொடுத்துக்கிறேன். ஸோ அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம கரண்ட்டில் தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க இடத்தெல்லாம் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாக அந்த போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம சுவிட்ச் பாக்ஸில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ மாட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம், ஒரு எவ்வளோ நேரம், ஒரு 30 செகண்ட் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இது வந்து ரெடி ஆகிடும் தான் சொல்லணும். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் nichrome ஒயர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சால்ட்ரிங் மிஷின் ஒன்று உங்களுக்கு ரெடி ஆகிடும். நான் கூட இது ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஃபைனலாக நம்ம பென்சிலை வச்சு ஒரு சால்ட்ரிங் அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா நார்மலாக ஒரு 2 ரூபா பென்சிலால் இவ்வளோ தான் முடியும். அதை விட தாண்டி தான் பண்ணுச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டால் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.